இனிவரும் தேர்தல்கள்ல நாம ஓட்டு போட போறது ஒரு நபருக்கா இல்ல டிஜிட்டலி இன்ஜினியர் செய்யப்பட்ட ஒரு இமேஜ்கா? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒப்பீனியன் ஆர்டிகல் ஆரோக்கியமான விவாதத்துக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன, அரசியல்னா பெரிய மேடைகள், மக்கள் கூட்டம், வீட்டுக்கு வீடு போய் பிரச்சாரம், கையில மைக்ரோபோன், பின்னாடி பார்ட்டி பிளாக்ஸ். ஆனா இப்போ பாலிடிக்ஸ் மெதுவா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு லீடரை மக்கள் பாக்குற முதல் இடம் ஒரு பொதுக்கூட்டமா இல்ல, ஒரு போன் ஸ்கிரீனா தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல், யூடியூப் ஷார்ட், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட், மீம் பேஜ், ஃபேன் எடிட். இப்போ ஒரு டேஞ்சரஸ் குவெஸ்சன் எழுது. நாளைக்கு எலெக்ஷன்ல மக்கள் ஓட் பண்றது ஒரு மனிதருக்கா இல்ல ஒரு பெர்ஃபெக்ட்லி இன்ஜினியர்ட் டிஜிட்டல் இமேஜ்கா? இந்த மாற்றத்தோட பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளா தமிழ்நாடுல டிவிகேவை பலர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 2 வருஷத்துக்குள்ள விஜய் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறி இருக்காரு, டிவிகே மாறி இருக்கு. ஆனா ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் மாதிரி தினமும் ரேலிஸ் இல்ல, கான்ஸ்டன்ட் டிவி இன்டர்வியூஸ் இல்ல, டெய்லி மீடியா அப்பியரன்ஸ் இல்ல. அவர் ரொம்ப ரேரா தான் அப்பியர் ஆனாரு, ஆனா எல்லா இடத்துலயும் இருந்தாரு. இதுதான் மாடர்ன் பொலிட்டிக்கல் அல்காரிதம். லெஸ் பிரசன்ஸ், மோர் இம்பாக்ட். ஃபேன் கிளப் ஆரம்பிச்சது 2026க்கு வந்தப்போ ஒரு டிஜிட்டல் பொலிட்டிக்கல் நெட்வொர்க்கா மாறி இருந்தது. வாட்ஸ்அப் குரூப், ஹேஷ்டாக் கேம்பெயின், ரீல், ஃபேன் எடிட், மீம் சர்க்குலேஷன். அவரோட ஒவ்வொரு சோஷியல் மீடியா அப்பியரன்ஸுமே ஒரு ஈவென்ட், ஒவ்வொரு ஸ்பீச்சும் வைரல் ஆச்சு. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நேபாள்ல பாலன் ஷா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு சோஷியல் மீடியா ஒரு முக்கிய காரணமா சொல்லப்பட்டது. டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல், ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை தாண்டி ஒரு டிஜிட்டல் மூவ்மெண்ட் அங்க உருவாச்சு. அதே மாதிரி ஹங்கேரியில பீட்டர் அப்படின்றவர் ஒரு யூடியூப் இன்டர்வியூல தான் ஆரம்பிச்சாரு. ஸ்டேட் மீடியா பிளாக் பண்ண பிறகு சோஷியல் மீடியாவே அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆச்சு. ஒரு இன்டர்வியூ மில்லியன் வியூஸ், ஹார்ஸ்குள்ள நேஷன் வைட் ட்ராக்ஷன். தமிழ்நாடு, நேபாள், ஹங்கேரி 3 வேற வேற இடம், ஆனா இங்க ஒரே பேட்டர்ன் தான், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ். சரி, அடுத்த முக்கியமான கேள்வி, ஏஐ பாலிடிக்ஸ்குள்ள வந்தா என்ன ஆகும்? ஒரு அல்காரிதம் ஒவ்வொரு ஏரியால மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு அனலைஸ் பண்ணும். ஒரு ஏஐ சிஸ்டம் ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியா மெசேஜஸ் உருவாக்கும். ஒரு கேண்டிடேட் பிசிக்கலா அங்க பிரசன்டா இல்லாமயே ஏஐ விஷுவல் மூலம் எல்லா இடத்துலயும் அப்பியர் ஆக முடியும். இதுல டேஞ்சர் என்னன்னா, ஏஐக்கு ஐடியாலஜி கிடையாது, பிலீஃப் கிடையாது. அது பண்றது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க என்ன நம்புறீங்களோ அதையே உங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டுது. இததான் சிலர் வைப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ரியலா இருக்கிறத விட இங்க ஃபீல் ஆகுறது ரொம்ப முக்கியமா மாறிட்டு இருக்கு. சோ இங்கதான் ஒரு क्वेश्चन எழுது, நாம ஓட் பண்றது ஒரு லீடருக்கா இல்ல ஒரு அல்காரிதம் இன்ஜினியர் செஞ்ச ஒரு ஃபீலிங்கா? உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.